ஐஸ்வர்யா இவங்க வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க. வாங்கம்மா. அவங்க கூட வந்திருக்கிறது வந்து உங்கள் பெரியப்பா நட்ராஜன் இல்லையா? பெரியப்பா. ஓகே, சொல்லுங்கள் சார். அவங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். என்னுடைய தம்பி பொண்ணு ரொம்ப அருமையாக படிச்சிருக்கு, நல்லா அழகாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இதுதான் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்யாண மாலைக்கு வந்தால் உடனே நடந்துக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நீங்கள் தான் எப்படியாவது பார்த்து நல்ல மாப்பிள்ளை வேணும். என்ன படிச்சிருக்கிறீங்க? எம்பிஏ. எம்பிஏ பண்ணியிருக்கிறீங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? இல்லை, எது படிச்சிருந்தாலும் ஓகே தான் சார். எஸ்எல்சி படிச்சுட்டு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி வேணும்னு கேளு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடிச்ச பையனா? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனாக இருக்கணும். சரிப்பா. அதுக்குரிய வேலையில் நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரி. இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்லை அவங்களா? அவங்களே. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சால் நல்லாயிருக்கும். வீட்டு வேலை. ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் கத்திரம் சேர்த்தா போகிறோம், பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி. சோப் அலர்ஜி, மற்றபடி வேற ஒன்றும் பேர். சோப் அலர்ஜி? ஆமாம், இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒன்றுதான் அலர்ஜி, வேற ஒன்று? அது ஒன்று தான் அலர்ஜி. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுற மாதிரி. இவருக்கு அடுத்தது சிஸ்டர். ஓகே. அதுக்கு கடைசியாக வந்து நாகராஜன்னுட்டு என்னுடைய லாஸ்ட் பிரதர். நாகராஜனுடைய ஒய்ஃபு மீரா நாகராஜன், அவங்க தான் சிஇஓ ஆஃப் கல்யாண மாலை. கல்யாண மாலையினுடைய இந்த அளவு ஹைட்டுக்கு போனதுக்கு டோட்டலாக ரெஸ்பான்சிபிள் மீரா நாகராஜன். சார், நாங்கள் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், அந்த கிராமத்திலேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து ஃபேமிலிக்குள்ளே உள்ளது, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ளது. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஜாதகம் கொண்டு கொடுத்த நிமிஷமே கன்ஃபார்ம் ஆகிடும் அவங்களுக்கு. அவங்க ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட விஷன் வந்து ரொம்ப பெரிய விஷன். அவங்க விதைச்ச விஷன் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்குங்கிறது தான் உண்மை. அது அந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு ஏஜ், ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களாக இருந்து கல்யாணங்களுக்குள்ளே பண்ணி வைக்கிறேன் பேர் வழின்னு உள்ளே வந்தோம்னா வாய மூடிட்டு ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு மிரட்டிடுவாங்க. என்ன இதெல்லாம் பெரியவங்க சமாஜம்னு ஆரம்பிப்பாங்க. நல்லபடியாக எனக்கு கல்யாணமே ரொம்ப 23 ஆயிடுச்சு. வேணா ஐ வாஸ் 23, கல்யாணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி 50th வெட்டிங் டே வருது அடுத்த வருஷம் எனக்கு. அதில் ஆரம்பிக்கும் போதே என் ஃபேமிலி சர்க்கிளில் என்னோடய கசின்ஸ் எல்லாருக்குமே வந்து பெண்ணு பார்க்கணும் இல்லை பையன் பார்க்கணுன்னு ஆரம்பித்தா ஆல்வேஸ் அம்மாவுக்கு அடுத்தபடியாக, அம்மா இருக்கும்போதே சொல்கிறேன், அம்மாவுக்கு அடுத்தபடியாக என்கிட்ட வருவாங்க. ஏன்னா நான் போய் உட்காந்து பேசினா ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். அது அந்த காலத்துலேருந்து ஆரம்பம். அது நான் நல்ல ஒரு சிரிச்சுட்டே பேசுவேன், யாரையும் புண்படுத்தாமல் பேசுவேன். வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் இது பார்க்கணுங்கிறது நல்ல விதமாக பேச தெரியாது.